விவரங்களையும் எதன் அடிப்படையில் நீக்கினீர்கள், எந்த பூத் லெவல் ஆபீசர் என்று அழைக்கக்கூடிய வாக்குச்சாவடி அதிகாரிகள் பரிந்துரை செய்தார்களா, தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட 11 ஆவணங்களில் எந்த ஆவணத்தை அவர் சமர்ப்பிக்கவில்லை, இந்த 65 லட்சம் பேரில் காணாமல் போனவர்கள் எத்தனை பேர், உயிர் மறைந்தவர்கள் எத்தனை பேர் மற்றும் அந்த புலம்பெயர்ந்தவர்கள் எத்தனை பேர், முகவரி மாற்றம் செய்தவர்கள் எத்தனை பேர் என வகைப்பாடுகள் பிரிக்கப்பட்டிருக்கிறதா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் சூரியகாந்த், உஜ்ஜல் புயான் மற்றும் கோட்டீஸ்வர் சிங் ஆகியோர் அடங்கிய அமர்வு எழுப்பியிருக்கிறது. இதில் ஜனநாயக சீர்திருத்த சங்கம் சார்பில் அந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை எதிர்த்து வாதாடிய மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் உள்ளிட்டோர் இந்த வாக்காளர் திருத்தம் என்பது அதிகமான வாக்காளர்களை சேர்ப்பதற்கான நடைமுறையாக இருக்க வேண்டுமே தவிர அதிகமான வாக்காளர்களை நீக்குவதற்கான நடைமுறையாக இருப்பது அது ஜனநாயக விரோத நடவடிக்கையாக அமையும் என்று